அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்டம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதம். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே பாலம் அமைக்க இந்தியா தயார். இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு. சமுர்த்தி திட்டத்தை ஜன இசுர என பெயரிடுவது தொடர்பில் இருவேறு நிலைப்பாடு. டொனால்டு டிரம்ப் மற்றும் பராக் ஒபாமாவுக்கு இடையில் சந்திப்பு. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையே பாலம் அமைப்பதற்கு இந்தியா தயாராக இருப்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் கடலரிப்பினால் பாதிக்கப்பட்ட வீதியொன்றின் புனரமைப்பு பணிகளை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேற்று சென்று பார்வையிட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா இலங்கைக்கு இடையிலான பாலம் தொடர்பில் தமிழக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அது ஒரு நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமில்லை. நம்மை பொறுத்த வரைக்கும் நான் தயாராக இருந்தாலும் கூட இலங்கை அரசாங்கம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக பாரதி கண்ட கனவை நனவாக்க முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. நாம தயார். உண்மையில் நடைபெற்ற இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தை தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் இங்கு கேள்வி எழுப்பினர். வெற்றிக்கான ஒரு அணுகுமுறை இப்போது கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் மீனவர்கள் தரப்பில் மட்டும் சந்தித்துக் கொண்டிருந்த சந்திப்புகள் இனி இரு நாட்டு அதிகாரிகள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை சந்திப்பதும், இரு நாட்டினுடைய அமைச்சர்கள் 6 மாதங்களுக்கு ஒரு முறை சந்திப்பதும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் முதல் சந்திப்பு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அமைச்சர்கள் மட்டத்தில் சந்திப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த முதல் கூட்டத்திலேயே இந்திய படகுகள் 115 படகுகள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கூடிய படகுகள் விடுவிக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினால இது தோல்வி என்று சொல்ல முடியாது, அவர்களுக்கு வெற்றி என்று சொல்ல முடியாது. சொல்ல போயாச்சுன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய நிரந்தர தீர்வை நோக்கிய முதல் படி. மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் 10வது ஆண்டு நினைவு தின நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியில் நினைவு தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அரசியல் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். அந்த 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு கூட்டமைப்புடைய அரசியலை முன்னெடுத்த காலத்தில் அவர் மிகவும் உறுதியாகவும் தீவிரமாகவும் பல விடயங்கள் வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையிலே அவருடைய செயற்பாடுகள் அமைந்திருந்தது. அவர் படுகொலை செய்யப்பட்ட 3 நாட்களுக்கு முன்பதாக கொழும்பில் இருக்கக்கூடிய ஐநா அலுவலகத்துக்கு முன்பாக பாரிய போராட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுத்தார்கள். அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று மிகவும் உறுதியாக திரு ரவிராஜ் அவர்களும் கடுமையாக செயல்பட்டவர், நேர்மையாக செயல்படுறதுக்கு தயாராக இருந்தவர். மஹிந்த ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழினத்துக்கு எதிராக போரை நடத்துவதற்கு தீர்மானிச்சிருந்த ஒரு கட்டத்திலும் கூட ரவிராஜ் அவர்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அந்த சிங்கள ஊடகங்களில் தன்னுடைய கருத்தை மிக ஆணித்தரமாக கூறி தனி மனிதராக ஒரு மாற்று கருத்து தமிழ் தரப்பிலிருந்து கூறிக்கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக காணக்கூடியதாக இருந்தது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி சாவகச்சேரியை பிறப்பிடமாக கொண்ட நடராஜா ரவிராஜ் சாவகச்சேரி ட்ரிபர்க் கல்லூரி மற்றும் யாழ் பரியோபான் கல்லூரிகளில் கல்வி கற்றார். 2 பிள்ளைகளின் தந்தையான இவர் 1987ஆம் ஆண்டு இலங்கையின் உயர் நீதிமன்றத்தில் சட்டத்தரணியாக பதிவு செய்தார். ரவிராஜ் சட்டத்தரணியாக இருந்து அரசியலுக்குள் பிரவேசித்தார். 1987ஆம் ஆண்டு தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியில் இணைந்த ரவிராஜ் 1990ஆம் ஆண்டு அந்த கட்சியின் மத்திய குழு உறுப்பினரானார். 1997ஆம் ஆண்டு யாழ் மாநகர சபை பிரதி முதல்வராகவும் 1998இல் யாழ் மாநகர சபை முதல்வராகவும் தெரிவானார். 2001 மற்றும் 2004ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் தென்மராட்சி பகுதியில் போட்டியிட்டு இருமுறை வெற்றி பெற்றார். 2006 நவம்பர் 10ஆம் திகதி காலை 8:45 மணி அளவில் கொழும்பு நாரகன்பட்டி மெனிங் டவுனில் உள்ள அவரது வீட்டுக்கு அருகில் அடையாளம் தெரியாதோரால் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரவிராஜ் சிகிச்சை பலனின்றி 9:20 மணி அளவில் உயிரிழந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் பாராளுமன்றத்தில் தெரிவித்த சில கருத்துக்கள் அடுத்து. The devastation of the war. People have to get back on their feet.
யுத்தத்தின் பின்னர் மக்கள் தமது இடங்களுக்கு திரும்ப வேண்டும். வீடமைப்பு திட்டம் ஒரு விடயம், அதேபோல வாழ்வாதாரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாகும். இது தொடர்பில் எந்தவித விடயங்களும் இந்த வரவு செலவு திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்பதை நான் மிகவும் கவலையுடன் அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 பில்லியன் ரூபாய் செலவில் செங்குத்து கட்டடம் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாம் யாரும் இதனை கேட்கவில்லை, எமது மக்களும் இதனை கேட்கவில்லை. அவர்கள் விவசாயம் செய்வதற்கு, மீன்பிடி நடவடிக்கையில், கால்நடை வளர்ப்புகளில் ஈடுபடுவதற்கும் அவர்களின் நிலங்களில் மீள்குடியேற வேண்டும். 1 பில்லியன் ரூபாய் செலவில் ஒரு செங்குத்து கட்டடம் கட்டாமல் அவர்களின் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு அவர்களுக்கு ஏதாவது வழங்க வேண்டும். நிதியமைச்சு ஏன் இந்த விடயம் தொடர்பில் உரிய மக்கள் பிரதிநிதிகளிடம் கேட்கவில்லை? The representatives of the people from those areas. யாழ்ப்பாணத்தில் குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக கூறப்படும் ஆவா குழுவைச் சேர்ந்த மேலும் 4 எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மேலதிக நீதவான் அருணி ஆட்டிக்கள முன்னிலையில் சந்தேக நபர்கள் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களுள் 2 அடுத்த வருடம் உயர்தர பரீட்சையில் தோற்றவுள்ளதாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்தனர். ஏனையோர் 20 வயது மதிக்கத்தக்கவர்கள் என பயங்கரவாத புலனாய்வு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. கிழக்கு மாகாண சபையின் விசேட அமர்வு சபை தவிசாளர் சந்திரதாச கலபதி தலைமையில் நடைபெற்றது. இலங்கை நிலைப்பெறுதகு அபிவிருத்தி எனும் சட்ட மூலத்திற்கான கிழக்கு மாகாண சபையின் அனுமதியினை பெறுவதற்காக இன்றைய விசேட அமர்வு இடம்பெற்றது. குறித்த சட்டமூலம் தொடர்பான விடயங்கள் முதலமைச்சரினால் முன்வைக்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து அவசரமாக பெற்றுத் தரும்படி கேட்டுக்கொண்ட காரணத்தினாலேயே இன்றைய இவ்விசேட அமர்வு கௌரவ தவிசாளரினால் கூட்டப்பட்டுள்ளது. அபிவிருத்தி பேரவையை ஏற்படுத்துவது இந்த சட்டமூலத்தினுடைய முக்கிய நோக்கங்களாக குறிக்கப்படுகிறது. புதிய அரசியலமைப்பு ஒன்றை ஏற்படுத்துவதற்காக தற்போது நடைபெற்று வரும் கலந்துரையாடல்களிலும் ஓர் அர்த்தமுள்ள அதிகார பரவலை ஏற்படுத்துவதற்கு இந்த விடயம் தடங்கலாக உள்ளது என்ற கருத்து பலராலும் முன்வைக்கப்பட்டிருக்கு. மாகாணத்தினுடைய அபிவிருத்தி திருப்பத்தை காண வேண்டும் என விரும்பிய மக்களுடைய அபிலாசைகளை என்ற விமர்சனங்கள் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே இவ்வாறான இந்த சட்டமூலத்தை நாங்கள் அமலாக்கல் என்பது இதிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றன. எனவே நாங்கள் எதுவும் இல்லாத ஒரு நிரல்கள் காணப்படுகின்றது. சட்டமூலம் சம்பந்தமாக மீள அனுப்புமாறு கேட்டு எங்களுக்குள் ஒவ்வொரு கட்சியுடைய தலைவர்களை சேர்ந்த ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு எங்களுடைய ஆலோசனைகளையும் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கும் இது சம்பந்தமாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும். சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைப்பதில்லை என்னும் அரசின் தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிக்கும் தனிநபர் சிலரை சபையில் சமர்ப்பிக்கிறது. கடந்த 13/9/2016 அன்று சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைக்கப்பட மாட்டாது என்று அரசின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் கடந்த ஒரு வருடமாக சம்பூர் அனல் மின் நிலையத்தை நிறுத்தக் கோரி மக்கள் பலத்த எதிர்ப்பை தெரிவித்ததுடன் பல போராட்டங்களை நடாத்தியிருந்தனர். குறிப்பாக நாட்டின் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கின்ற சக்தி வலையமைப்பின் ஊடாகவும் இந்த அனல் மின் நிலைய திட்டத்தினுடைய பாதிப்புகள் பற்றி பல நிபுணத்துவம் வாய்ந்த கருத்து பரிமாறல்கள் செய்திகளின் ஊடாக ஒளிபரப்பப்பட்டது மட்டுமன்றி இதனுடைய ஆபத்து பற்றி நாடு முழுவதும் உணரக்கூடியதான ஒரு தன்மை ஏற்படுத்தியது. புசல்லாவை சரஸ்வதி மத்திய கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் சிதம்பரம் துரைராஜ் கலந்து கொண்டிருந்தார். புசல்லாவை சரஸ்வதி மத்திய கல்லூரியில் புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றி சித்தியடைந்த மாணவர்களை பாராட்டும் நிகழ்வு இன்று பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. மலைய தமிழர்கள் என்றால் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டும், அந்த ஒரு சில மலைய நகரங்களில் இருந்து விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. அதன் பிறகு அந்த நிலை சற்று மாறி கடைகளுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும், பிறகு அங்கிருந்து வர வேண்டும். இப்பொழுது பெண் பிள்ளைகளும் நாங்கள் ஏதாவது குடும்ப கஷ்டம் என்று கூறுகின்றார்கள். என்ன குடும்ப கஷ்டம் என்று எனக்கு தெரியவில்லை. குடும்ப கஷ்டம் என்றால் உங்களுக்கு சாப்பாடு இல்லை, உயிர் வாழ முடியாது என்பது மட்டும்தான் குடும்ப கஷ்டம். எவ்வளவு பாடசாலைகளுக்கு நாங்கள் சென்றாலும் எனது பாடசாலை என்று கூறுவது இந்த சரஸ்வதி வித்யாலயம். பாடும் நிலா SB பாலசுப்ரமணியம் கலந்து கொள்ளும் SPB 50 இசை நிகழ்ச்சி நாளை மாலை கொழும்பில் நடைபெறவுள்ளது. அதில் கலந்து கொள்ளவுள்ள குழுவினர் நேற்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்வுக்கு MTV, MBC ஊடக வலையமைப்பு ஊடக அனுசரணை வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. கவிஞர்கள், இசையமைப்பாளர்கள், இசை கருவிகள் வாசிக்கக்கூடிய நிறைய மியூசிஷியன்ஸ், இத்தனை பேரோட
ஒரு கோஆபரேஷனா நான் 50 வருஷமா இந்த பயணத்தில் இருக்கேன். இத்தனை வருஷமா கேட்டு இன்னும் சலிக்காம எஸ்பிபி கூட நல்லா பாடுறார் அப்படின்னு ஒரு சான்றிதழ் தரீங்க நீங்க கேட்டு பாடுறது பெரிய விஷயம். எப்போதுமே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5-6 ஷூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு பாட்டும் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த SPB 50 இந்த ஷோவில் நாங்கள் எல்லாரும் கூட அண்ணாவோட பாட்டு தான் பாட போகிறோம். ஒரு குடும்பம் மாதிரி எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறோம். 50 வருஷமா பாடினு இருக்கிறதுனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தரால முடியுமா இருக்கு. But it also is a bit scary because now we have to pull our socks up and get our act together to give a really wonderful show. We have so far been able to achieve in all the 3 cities and countries that we have gone to so far. But so it's going to be a full-fledged entertaining event and a wonderful evening. We hope the rain gods see a kind eye on us and it will not rain that night, so that we can have a wonderful show. This is my first public performance in Colombo and I'm really happy. It's my third visit to Sri Lanka though, and every time I come here I fall more and more in love with this lovely country. I'm really excited. I'm very happy because this is my first time I'm coming to Colombo, and that also in such a big event, such a big concert of SPB sir. I'm really overwhelmed. I'm very happy and I'm thankful to sir. கடந்த 2-3 times இங்கே வந்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பெரிய ஷோ SPB சார் கூட இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பெருமைப்படுறேன். சின்ன வயசுலேருந்து நான் அவரோட தெரியாதுனேன். I'm so happy to be here for the first time perform பண்ண போறேன். I'm really excited. I was here 15 years back. Amma perform பண்ண போறாங்க. So to be back after 15 years in this beautiful country is very good. And SPB sir, he is one of the biggest legends of our Indian music industry. 2017 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தின் முதல் நாள் இன்றாகும். அங்கு தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. The priorities lie elsewhere. யுத்தத்தின் பின்னர் மக்கள் தங்களின் இடங்களுக்கு திரும்ப வேண்டும். வீடமைப்பு திட்டம் ஓர் விடயம். அதேபோல வாழ்வாதாரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாகும். இது தொடர்பில் எவ்வித விடயங்களும் இந்த வரவு செலவு திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்பதனை நான் மிகவும் கவலையுடன் அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 1 பில்லியன் ரூபாய் செலவில் செங்குத்து கட்டடம் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் யாரும் இதனை கேட்கவில்லை. நமது மக்களும் இதனை கேட்கவில்லை. அவர்கள் விவசாயம் செய்வதற்கு மீன்பிடி நடவடிக்கையில் கால்நடை வளர்ப்புகளில் ஈடுபடுவதற்கும் அவர்கள் நிலங்களில் மீள குடியேற வேண்டும். 1 பில்லியன் ரூபாய் செலவில் ஒரு செங்குத்து கட்டடம் கட்டாமல் அவர்களது பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு அவர்களுக்கு ஏதாவது வழங்க வேண்டும். நிதியமைச்சு ஏன் இந்த விடயம் தொடர்பில் உரிய மக்கள் பிரதிநிதிகளிடம் கேட்கவில்லை. A vertical building, construct a vertical building. වැට් බද්දයි අර බද්දයි ගැන කතා කරනවා. කවුද නිර්වතින් පීනුවේ කියන එක දැන් අපිට පැහැදිලිව පෙනී යන්නේ. யார் பிறந்த மேனியாக நீச்சல் அடித்தது என்பது இப்போது புரிகிறது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி இது தொடர்பில் புத்திஜீவிகளுக்கு தெரியும். பருப்பு, சீனி ஆகியவற்றுக்கு மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தில் வரி அறவிடப்பட்டது. 2014ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் வரி குறைக்கப்பட்டது. நான் இல்லை என்று சொல்லவில்லை. நாய் உணவுகளுக்கே வரி குறைக்கப்பட்டது. බදු අඩුත් කරා. මම නෑ කියන්නේ නෑ. අඩු කරේ මොකටද? බලු කෑමට. මහින්ද රාජපක්ෂ මහත්තයා දකුණු පළාත හැර වයඹ පළාතට ගිය එක පුදුමයක් නොවේ. එතුමාට ඒ අවුරුදු 10 ජනාධිපතිවරයා හැටියට ඉන්න කාලේවත් மஹிந்த ராஜபக்ச தென் மாகாணத்தை விடுத்து வடமேல் மாகாணத்துக்கு சென்றமை புதுமையான விடயம் அல்ல. 10 ஆண்டுகள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தென் மாகாணத்துக்கு உதவி செய்ய முடியாது போனது. வடமேல் மாகாணத்துக்கு சென்றமை சாதாரண விடயம் என நான் நினைக்கிறேன். நீங்கள் கட்டியெழுப்பிய பொருளாதாரத்துடனேயே நாங்கள் நாட்டினை பொறுப்பேற்றோம். ලිමිටඩ් ඕවර්ස් මැච් එකක් ගහන්න ආවා කියලා ඒක වැරදි. අපි ආවේ ටෙස්ට් මැච් එකක් ගන්න. අපි හරියට ඒ ටෙස්ට් මැච් එක ගහනවා. කරුණානායක මුදල් අමාත්‍යතුමා සිංහලෙන් සහන පොඩ්ඩක් පෙන්නලා ඉංග්‍රීසි භාෂාවෙන් බදු ගොඩාක් පැටවුවා. ரவி கருணாநாயக்க சிங்கள மொழியில் நிவாரணத்தை காட்டி ஆங்கில மொழியில் பல வரிகளை சுமத்தியுள்ளார். வீதி சட்ட வரி. நீங்கள் வீதி போக்குவரத்து முறைகளை மீறினால் வரி அறவிடுவது.
காபன் வரி, நீதிமன்ற வழக்கு வரி, இணையதள வரி, பிள்ளைகளுக்கு டப் வழங்குவது தொடர்பில் கதைக்கின்றனர். 25% இணையதள வரி. Facebook இணையதளம் பார்க்கும் இளைய தலைமுறையினர் மீதுதான் அதிசயத்தை ஏற்படுத்துகிறீர்கள். මෙන්න 125ක් අන්තර්ජාල බදු. දැන් එතකොට Facebook යනවා, ඉන්ටර්නෙට් යනවා, හෑන්ඩ් ෆෝන් එක, ස්මාර්ට් ෆෝන් එක පාවිච්චි කරන තරුණයෝ ඉන්නවා. ඒ තරුණයන්ගෙන් තමයි ඔබතුමාලගේ අර්බුදේ පියවා ගන්න උත්සාහ කරන්නේ. ඊසි කෑෂ් බද්ද. ஈசி கேஷ் வரி, ATM வரி, இதில் எந்த பிரதிபலனும் இல்லை. அனைவருக்கும் வரி சுமத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக தொலைக்காட்சி தொடருக்கான வரி. இறக்குமதி செய்யப்படும் தொலைக்காட்சி தொடர் காரணமாக நாட்டின் கலாச்சாரம் சீரழிவதாக கூறி வரி அறவிடுகிறீர்கள். அனைத்து கொடுக்கல் வாங்கலின் போதும் 10,000 ரூபாவிற்கு 10 ரூபாவை வரியாக அறவிடுவது என்ன முறையில்? மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் கிடைப்பது கொடுப்பனவே. විශාලට ක්‍රමය කියන එක කාලබෝම්බයක් නම් මේ മന്ത്രിවරු ලබන එක පරමාණු බෝම්බයක්. මෙවර අයවැයේ පරතරය බිලියන රුපියල් බිලියන 635ක් පමණ වෙනවා. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் தொண்டு விழும் தொகை 635 பில்லியன் ரூபாய். மொத்த வரவு செலவு திட்டத்துடன் ஒப்பிடும்பொழுது 3673 பில்லியன் ரூபாய். தேசிய குழுவினை உயர்மட்டத்தில் நியமித்து எதிர்காலத்தில் சில திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கும் போது தொழில்நுட்ப குழு உயர் திட்டமிடல் குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்து பொருளாதார நிலை தொடர்பில் கருத்தில் கொள்வது முக்கியமானதாக இருந்திருப்பின் நிதி ஒதுக்குங்கள். அவ்வாறு இல்லையாயின் மாற்று திட்டத்திற்கு செல்லுங்கள் என நிதி அமைச்சரிடம் யோசனை ஒன்றை முன்வைக்கிறேன். මේක ගෙව්වේ නැත්නම් මේක අසමත් රාජ්‍යයක් බවට පත් වෙනවා. காலியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் வரவு செலவு திட்டம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கருத்து தெரிவித்தார். EPF එකට අත දිව්වේ නැහැ කවුරුවත්. මේ පළවෙනි වතාවට මේ රාජ්‍ය ඒකටත් අත දිහාට තමයි ඔය හදන්නේ. ඒකත් ඉවරයි. ඒකත් කම්පැනි කාර්යොන්ට මේ බොන්ඩ්ස් ගන්න අවශ්‍ය වුණාම මේක දාලා දෙයි. අඩු පොලියට අරගෙන එයාලට දීලා එයාලා වැඩි පොලියට ආපහු ආණ්ඩුවට දෙනවා. ඒකද කරන්නේ. ඒකදී අපි 18නේ දන් දෙන්නේ අපේ ඒකාබද්ධ විපක්ෂය විරුද්ධව දෙනවා. ඔව් මේකේ මොකද්ද තියෙන්නේ? මොකද්ද මේකේ ජනතාවට තියෙන්නේ? ජනතාවට රුපියල් කීයද? 60 කීයද? රුපියල් 62ක් අඩු කරලා 68ද 62ක්ද තමයි අඩු කරලා තියෙන්නේ. ඔතාම නෑ ආරාධනාව ආවේ. சமுர்த்தி கொடுப்பனவை ஜன இஸ்ரோவாக மாற்றுவதாக வரவு செலவு திட்டத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்ட போதிலும் அது சாத்தியமில்லை என சமூக வலுவூட்டல் மற்றும் நலன்புரி அமைச்சர் SB திசாநாயக்க குறிப்பிட்டார். ஜன இஸ்ரோ சமுர்த்தி செயற்திட்டம் நடைமுறையில் உள்ள வறுமையை ஒழிக்கும் திட்டம் எனவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். දිනකට ඇමරිකන් ඩොලර් 2කට වඩා අඩු ආදායම ලබන ජනගහනය தற்போது $2 குறைவாக வருமானம் பெறும் சனத்தொகை 50%, 2020 ஆண்டளவில் 2.1 பில்லியன் உயர் வருமானத்தை பெறுவதற்கு வழிவகுப்பதே எமது இலக்காகும். தொழிற்சந்தை வாய்ப்புகளை அதிகரித்து சமுர்த்தி பயனாளிகளின் வருமானத்தை அதிகரிப்பது தொடர்பான உறுதியை வழங்குகின்றோம். எமது இலக்கினூடாக தகுதியான உபாய திட்டங்களை ஏற்படுத்துவதை உறுதி செய்வதோடு இது தொடர்பில் தேடி பார்ப்பதற்கு செயலணியை நியமிக்க உள்ளோம். அதனூடாக சமுர்த்தி திட்டத்தை ஜன இசுரவாக பெயரிடுவதற்கு யோசனையை நான் முன்வைக்கின்றேன். சமுர்த்தி திட்டம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஜன இசுரவாக மாற்றமடையாது. இதனை எவ்வாறு பத்திரிகைகள் ஊடகங்கள் விளங்கிக் கொண்டன என்று எனக்கு தெரியாது. சமுர்த்தி திணைக்களம் மற்றும் சமுர்த்தி அதிகாரிகள், சமுர்த்தி சங்கம் ஆகியவற்றின் கீழ் இந்த ஜன இசுர திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அடுத்த ஆண்டை வறுமை ஒழிப்பு ஆண்டாக ஜனாதிபதி பிரகடனப்படுத்தி அடுத்த வருடம் எமது அமைச்சினூடாக செயற்படுத்தப்பட உள்ள பிரதான செயற்றிட்டமே ஜன இசுர என பெயரிடப்பட்டுள்ளது. වැඩසටහන තමයි ජන ඉසුර හැටියට නම් කරලා තියෙන්නේ. மக்கள் முன்வைத்த பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு தீர்வுகள் வழங்கப்பட்டன. நாடு முழுவதும் கிராம மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கு தீர்வு வழங்கும் வகையிலான மக்கள் சக்தி மக்கள் அணி குறித்து தெளிவூட்டுவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று பல பகுதிகளுக்கும் விஜயம் செய்தனர். மூதூர் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட அனைத்து கிராம சேவகர் பிரிவுகளுக்குமான மக்கள் அணி செயற்திட்டம் நாளை மாலை 3 மணிக்கு பாலத்தோப்பூர் ஜாகிரா வித்தியாலயத்தில் நடைபெறவுள்ளது.
மக்களை தெளிவுபடுத்தி மக்கள் அணியை வலுப்படுத்துவதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் இன்றைய தினம் பாலத்தடிச்சேனை, பாரதிபுரம், தோப்பூர் மற்றும் மூதூர் ஆகிய பகுதிகளுக்கு விஜயம் செய்திருந்தனர். இதன்போது மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினருக்கு வரவேற்பு வழங்கியதுடன் தமது பிரச்சனைகள் தொடர்பிலும் தெரிவித்தனர். மக்களுக்காகவே புது பயணம் படைத்திடுவோம், அனைவரும் கூடி கரம் கொடுப்போமே, புது யுகம் படைத்திடுவோமே. மக்கள் அணி இல்லாத பகுதிகளிலும் மக்கள் அணியை ஸ்தாபிக்கும் செயற்பாட்டில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் ஈடுபட்டனர். லிந்துலை செந்தில் பத்தனை கீழ்பிரிவு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இன்று காலை அமைந்த சுபவேளையில் பக்த அடியார்களின் அரோகரா கோஷம் ஒலிக்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மத்திய வங்கியின் முறைகள் கொடுக்கல் வாங்கலின் போது இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பாக நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படாதது குறித்து புத்திஜீவிகள் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். மத்திய வங்கி முறைகள் கொடுக்கல் வாங்கலில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு தரப்பாக அர்ஜுன் மகேந்திரனின் மருமகனுக்கு சொந்தமானதென கூறப்படும் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் எனப்படும் முதன்மை கொள்வனவாளர் நிறுவனம் காணப்படுகின்றது. இந்த கொடுக்கல் வாங்கலின் பின்னர் குறித்த நிறுவனம் அதிக லாபத்தை ஈட்டியமை மற்றும் பங்கு சந்தையின் ஊடாக பல நிறுவனங்களின் பெயர்களில் அவர்கள் பங்குகளை கொள்வனவு செய்தமை தொடர்பாக பல்வேறு தகவல்கள் கடந்த சில நாட்களில் வெளியாகின. அதனூடாக வெளிச்சத்துக்கு வந்த ஒன்றாக தர்ஸ்டன் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் என்ற பெயரில் உள்ள நிறுவனம் பெர்பச்சுவல் ஈக்விட்டிஸ், பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் ஆவணங்களுடன் செயற்படுகின்றமை தெரியவந்தது. தர்ஸ்டன் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் வீடு அபிவிருத்தி நிதி கூட்டுத்தாபனம் எனப்படும் HDFC வங்கியின் 3வது பங்குதாரராக உள்ளது. செப்டம்பர் 30 வங்கி பிரசுரித்த பங்குகள் உரிமையாளர்கள் பட்டியலின் பிரகாரம் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான HDFC வங்கியின் பங்கு மாத்திரம் 114.15 ஆகும். நிலைமை இவ்வாறு இருக்க இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஈட்டு மற்றும் முதலீட்டு வங்கி, வீடமைப்பு அபிவிருத்தி நிதி கூட்டுத்தாபன வங்கி எனப்படும் HDFC வங்கியுடன் இணைந்து வீடமைப்பு வங்கியொன்றை ஆரம்பிக்க வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைத்தது. அந்த யோசனையின் பிரகாரம் புதிய வங்கியை ஆரம்பிக்க அரசாங்கத்திடமிருந்து 7,500 மில்லியன் ரூபாய் பெற்றுக் கொள்ளப்படவுள்ளது. மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் சிலர் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரை இடம்பெற்ற போது இவ்வாறு காட்சியளித்தனர். அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரை கதவும். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரை கதவும். சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரந்தான்